நமச்சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். ஸோ நிறைய வரைபடங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வடகிழக்கு மூலை ஈசான மூலையினுடைய அமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டினுடைய நார்த் ஈஸ்ட் கார்னர்னு சொல்கிறது. ஈசான மூலைன்றது ஜல மூலைன்னு சொல்கிறது, பள்ளம் மூலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மூளை எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒருவர் பெரிய அளவில் அந்தஸ்து, மரியாதை, முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பை கொடுப்பது தான் இந்த ஈசான மூலை. ஈசன் மூலை சிவன் சொத்து குலம் வளராமல் போகும். ஸோ சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே குலம் விளங்காமல் போயிடுமா? ஈசான மூலை கெட்டு போனால் குலம் வளராமல் போகும். ஏன்னா ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். குரு பகவானுங்கிறது புத்திர காரகன், திருமண காரகன், வளர்ச்சியை கொடுப்பவர், அங்கீகாரம் கொடுப்பவர். ஒருவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த குரு பகவான் தான். ஸோ அதனால தான் தனியாக வீட்டு இருப்பார். தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருக்கிறவர் சிவன் சன்னதியில் வடக்கு பக்கம் துர்கை இருக்கும், தெற்கு பக்கம். ஸோ அதனால் அவருக்கு தனி ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். ஸோ ஒருவர் பெரிய வளர்ச்சியை கொடுப்பது இந்த குரு பகவானுக்கு உண்டான அமைப்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு குரு பகவான் வீட்டினுடைய வடகிழக்கு மூலையை அட்மினிஸ்ட்ரேட்டராக அதிகாரத்திற்கு உண்டான அமைப்பில் செயல்படுவார். ஸோ அப்போ வடகிழக்கு மூலை எப்படி இருக்க வேண்டும், ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், அதன்படி நீங்கள் செயல்படுங்க. ஸோ வடகிழக்கு மூலையினுடைய பிழைகள் இருந்தால் என்னென்ன நடக்கும், ஸோ எப்படி தவிர்ப்பது கடைசியாக சொல்கிறேன். வடகிழக்கு மூலை சிவன் சொத்து, ஈசான மூலைக்கு உண்டானது. ஒரு ஊரில் சிவன் கோயில் இல்லாத ஊரில் வசிக்க வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிவன் சொத்தாக கருதப்படுது. அப்போ அந்த ஊரில் வசிக்கிறதுக்கு உண்டான ஆறு இல்லா ஊர் பால், அழகு இல்லை. ஆறு இல்லைன்னா அந்த ஊருக்கு அழகு இல்லை. ஸோ நெற்றியில் உபூதி இல்லைன்னா அழகு இல்லை. அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தீட்சை வாங்கியிருக்கிறவங்க தண்ணியில் குழச்சி உபூதி பூசணும் அப்படின்னு தீட்சை வாங்கியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சிவ பூஜை செய்கிறவங்க அனைவரும் அது மாதிரி செயல்படுவாங்க. ஸோ திருநீர் அணிகிறவங்க ஒரு 16 இடத்துல அந்த மாதிரி உபூதி பூசுவாங்க. அது சிவபெருமானுக்கு கொடுக்கப்படுற ஒரு மரியாதை, அந்தஸ்து, அதற்குண்டான ஒரு ரட்சை அப்படின்னு சொல்கிறது. அந்த வகையில் சிவன் சொத்து கொலநாசம்ங்கிறது வடகிழக்கு மூலை கெட்டு போனால் மட்டுமே. அப்போ ஈசான மூலை கெட்டு போனால் குலம் வளராமல் போயிடும். குல வளர்ச்சி, ஒரே ஒரு பையன் இருக்கான்னு சொல்கிறது, இல்லை பையன் பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்பில் இல்லை, தம்பி ஃபீல்டில் சைன் பண்ணவே இல்லை, 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண முடியல, தொழிலுக்கு போகலை, வீட்லேயே இருக்கிறாரு, ஈசான மூலை கெட்டு போயிருக்கணும். பையன் படித்து முடித்தவுடனே வேலை கிடச்சிருச்சு, ஈசான மூலை நல்லா இருக்குது. படித்து முடித்தவுடனே வேலை கிடச்சி கல்யாணம் பண்ணிவிட்டு அவனுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்துருச்சு, எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து. அப்போ ஈசான மூலை நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஈஸியாக நம்ம வாஸ்து ஆராய்ச்சி பண்ண வேணாம். பையன் பொண்ணுக்கு படித்து முடித்தவுடனே வேலை கிடச்சி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டாங்க சார். அவன் ஒரு வீடு, இவன் ஒரு வீடு வாங்கிட்டாங்க. தம்பி பெங்களூரில் இருக்கார், பொண்ணு சென்னையில் இருக்குது, நாங்கள் மதுரையில் இருக்கோம். ஸோ அப்பப்போ 2 இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வருவோம், சிறப்பு. அப்போ ஈசான மூலை நல்லா இருக்குது, வடகிழக்கு மூலை கெட்டு போகலைங்க. ஒருவேளை ஈசான மூலை வெட்டுப்பட்டிருக்கு, கிராஸாக இருக்குது, ஏதோ நாம் கட்டும்போது ஏதோ ஒரு பிழையோடு கட்டிட்டோம், 90 டிகிரி ஒரு கிராஸாக நல்ல இன்ஜினியர் தான் கட்டினார், தரமாக இருக்குது, ஆனால் ஈசான மூலை வெட்டி கட்டிட்டாரு. பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கும். 2வதாக சொல்கிறது இது. பிள்ளைகளுடைய படிப்பு, நான் ஸ்கூலுக்கு இனிமேல் போக மாட்டேன், இனிமேல் அந்த ஸ்கூலில் டீச்சர் சரியில்லை, இவன் படிப்பு சரியில்லை, ஆனால் டீச்சரை எப்போவுமே நம்ம எல்லாருமே குறை சொல்கிறது தானே, வாத்தியார் சரியில்லை. ஸோ எந்த ஆசிரியர் அடித்து சொல்லி கொடுத்தாங்களோ, நாங்கள் படிக்கும்போது அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவன் பெரம்பு எடுத்துட்டாலே அவனை மெமோ கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வாத்தியார்கள்லாம் கவனமாக செயல்பட வேண்டியது. பசங்க அந்த அளவுக்கு படிப்பில் கெட்டிக்காரத்தனமாக இருந்தாலும் வாத்தியார்கள் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல. அப்போ அதற்கு உண்டான படிப்பு சம்மந்தப்பட்டதை கெட்டு போகிறதுக்கு உண்டான காரணம் வடகிழக்கு மூலை வெட்டு. ஒரு சிலர் வீடெல்லாம் கட்டிடுவாங்க, போர்ட்டிகோவில் நாளைக்கு ஃபியூச்சரில் கட்டுவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கட்டிடுவாங்க. ஈசான மூலை வெட்டு கட்டுதல், விட்டுட்டு கட்டிடுறது எல்லாம் நல்லாயிருக்கும். ஈசான மூலை, வடகிழக்கு மூலை வெட்டி கட்டிடுவாங்க. போர்ட்டிகோ போடலை, ஃபியூச்சரில் நாங்கள் சேர்க்க போகிறோம்,
ஃப்யூச்சரில் ஒரு ரூம் போட்டுக்க போகிறோன்னு சொல்லிட்டு வெட்டி கட்டிடுவாங்க. பண வருகை அந்த வீட்டுக்கு போனவுடனே தடைபடும். வாசல்லாம் அதுக்கு உண்டான ஈசான மூலையில் தான் வச்சுருக்கோம், வடகிழக்கு மூலையில் தான் வச்சுருக்கோம். ஆனால் பண வருகைக்கு உண்டான பிழை ஏற்படுவது 3வது காரணம். ஸோ ஈசான மூலை வெட்டியை நம்மளே கட்டுறது. அதில் குருதசை நடந்துகிட்ருக்கோம், ஜாதகத்தில் குருதசை நடந்திருக்கும், குரு நீசம் பெற்றிருப்பார். அந்நேரத்தில் வீடு கட்டுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கடன் வாங்கி காசு கட்ட முடியாமல் போகிறது. இது எல்லாத்துக்குமே வந்து ஈசான மூலை நாமளே எல்லா இடமும் சரியாக இருந்து ஈசான மூலை வெட்டி கட்டுறது. அப்புறம் ஈசான மூலை இல்லாமல் இருக்கிறது. 4வது ஒரு பார்ட் என்னென்னா, அந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பில் வடகிழக்கு மூலை வெட்டாவே நீங்கள் வாங்கியிருக்கீங்க இடமே ஒரு 10க்கு 10 10க்கு 16 இடமே இல்லை, அந்த அமைப்பே இல்லை. ஸோ வீடு அந்த இடம் வாங்கினா தான் உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னாக்கா மகன் வந்து திக்கி பேசுறது, ஸோ பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கிறது, படிப்பு சரியாக குறை, உடலில் வந்து அங்க ஈனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பெரும்பகுதியானவர்களுடைய வீட்டில் வந்து இந்த ஈசான மூலை வந்து பில்டிங்கே இருக்காது, வெட்டி கட்டுறது நாம் பிழை பண்ணுறோம். ஆனால் இடமே வந்து வடகிழக்கு இல்லாமல் போகிறது வந்து குறை உள்ள குழந்தைகளும் திக்கி பேசுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுவதற்கு உண்டான காரணம் இந்த வடகிழக்கு மூலை நமக்கு இடம் இல்லாமல் போய் அமைப்பு ஏற்படுது. சின்ன சின்னதாக வெள்ளையாக வர்றது, ஸோ படிப்பில் ஏதாவது தடை விழுகிறது, இல்லைன்னா திக்கி பேசுறது. நல்லா பேசிக்கிட்டே இருப்பார், அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திக்கி பேசுவார். அப்புறம் வடகிழக்கு வளைவாக கட்டுவாங்க, அப்படியே டிசைனாக இருக்கும். ஈசான மூலை வெளியே இருந்து பார்த்தா டெக்கரேஷனாக இருக்கணும், டைல்ஸ் ஓட்டணும். அந்த சின்னதாக வந்து இந்த சிமெண்ட் கல், அந்த பிரிக்கு கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, ரெட்டு கலரில், இல்லைன்னா டெக்ஸ்சர் நல்லா முன்னாடி பார்த்தோம்னா அழகாக இருக்கும். ஆனால் அவன் மகனுக்கோ மகளுக்கோ வந்து ஏதோ ஒரு வகையில் சின்னதாக வந்து தீய பழக்கங்கள், ஏன்னா ஈசன் இதெல்லாம் பிள்ளைகளை தான் பாதிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கெட்ட பழக்கம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அப்போ ஈசான மூலையை அப்படியே டிசைனை வளைச்சி கட்டுறது, முனை வந்து நல்லா ஒரு 3க்கு 3 வளைச்சி கட்டியிருப்பாங்க. முந்தைய காலத்து வீடுகளில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இப்போ கூட அந்த மாதிரி கட்டுறாங்க. ஸோ பழைய கல்ச்சர்ஸ் இப்போ கட்டும்போது அந்த பிழை ஏற்படுகின்றது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு ஈசான மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் போட்டுட்டோம், பெரிய பெட்ரூம் நம்ம போட்டு கட்டிட்டோம், அதில் தான் படுத்து உறங்குறோம், கன்னி மூலை காலியாக விட்டுட்டோம், இல்லைன்னா கன்னி மூலையில் வாசல் என்னமோ வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வியாபாரத்திற்கு உண்டானதில் நீங்கள் பங்குதாரராக இருந்தால் பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திப்பீங்க. மாஸ்டர் பெட்ரூம் ஈசான மூலை சுத்தமாக இருக்கணும். ஸோ அந்த பகுதியில் நீங்கள் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அமைத்தால் நிச்சயமாக பொருளாதாரத்திற்கு உண்டானதில் வியாபாரத்தில் வந்து பெரிய நஷ்டம் ஏற்படுகின்றது. 8வதாக வந்து வடகிழக்கு மூலை ஈசான மூலையில் நீங்கள் வந்து வாட்டர் டேங்கோ ஏதோ செப்டிக் டேங்கோ வச்சுட்டீங்க, விலையாக பண்ணிட்டீங்க, இல்லைன்னா பெரிய வெயிட்டாக இருக்கிற ஜாமானை கொண்டு வந்து ஜென் செட்டை கொண்டு வந்து வச்சுட்டீங்க, வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஜென் செட்டை வச்சுட்டீங்க. ஈசான மூலை வந்து பீரோ வச்சுட்டோம், ஈசான மூலையில் இரும்பு பீரோ வச்சுட்டோம், கவுண்டர் வெயிட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஜென் செட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுட்டோம். அப்படின்னா விபத்து ஆபத்து, உடலில் ஏதாவது கீழே விழுந்து வந்து ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிறது சம்மந்தமே இல்லை. சின்னதாக கீழே விழுந்துட்டேன் சார், வீட்டிலே தான் கீழே விழுந்துட்டேன், சோஃபாவில் உட்காரேன்னு சொல்லி தள்ளி உட்காந்துட்டேன். ஸோ அப்போ வந்து ஈசான மூலையில் இந்த மாதிரி வெயிட்டான ஜாமான்கள் சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போய் வச்சதுனால வந்த ஒரு பிழை. ஒரு கவுண்டர் வெயிட் எப்போவுமே எடுக்காத மாதிரியான ஒரு ஜாமானை வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிடுறது. வடகிழக்கு ஈசான மூலையில் வந்து ஜிம் ரூம் வச்சுட்டோம், ஜிம்மு வச்சுருக்கோம், கவுண்டர் வெயிட்டு. ஸோ அது மாதிரி நம்ம வச்சுட்டோம்னாக்கா பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அடம் பிடிக்கிறாங்க, இல்லைன்னாக்கா ஸ்லோவாக இருக்காங்க. ஸோ வேலைக்கு போக மாட்டேன், இல்லைன்னாக்கா படிக்க மாட்டேன், இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டே இருக்காங்க, வாகனத்தில் போயிட்டு திடீர்னு சொல்லிட்டு விபத்து சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து பிழை ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு வந்து ஈசான மூலையில் ஜிம்மோ இல்லை மேலே வந்து மாடி தோட்டம் ஈசான மூலையில் ஃபுல்லாக வச்சுட்டோம், பச்சை பசேல்னு இருக்கணும், கவுண்டர் வெயிட் கூடிடுது, இது மாதிரிலாம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக பிள்ளைகள் வந்து வளர்ச்சி கெட்டு போகும். வாட்டர் டேங்க் வச்சுருந்தால் மன சஞ்சலம் ஏற்படும். முக்கியமானது கடைசியாக சொல்கிறேன், 10வது பாயிண்ட்டு, வடகிழக்கு மூலையில் ஈசான மூலையில் ஈசன் பாகத்தில் டாய்லெட் பாத்ரூம். சார் பாத்ரூம் மாத்திரம் அமைச்சிருந்தாலும் பிழைதான். டாய்லெட் பாத்ரூம் அமைத்திருந்தால் அது ஒரு ஈசான மூலையில் ஒரு ரூம் அமைச்சு அதுக்குண்டான டாய்லெட்டோ, இல்லை வெளியில் அவுட்டரில் ஒரு டாய்லெட்டு ஈசான மூலையில் அமைச்சிட்டோம், இல்லை ஈசான மூலையில் உயரமான மரங்களெல்லாம் வளர்த்து கட்டடத்தை விட உயரமாக கூடிருச்சு அப்படின்னா உடலில் வலிகள் ஏற்படும். ஏதோ ஒரு நோயோ ஏதோ ஒரு வழியில் வந்து தீராத இடுப்பு வலியோ கால் வலியோ முதுகு வலியோ கழுத்து வலியோ ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஈசான மூலையில் உயரமான மரங்களும் ஈசான மூலையில் டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து வலிகள் இருந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு.
நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸு ஈசான மூலை, ஜல மூலை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வடகிழக்கு மூலையில் வெட்டு, வளைவு, ஈசான மூலையில் டாய்லெட்டு, ஈசான மூலை செப்டிக் டேங்கு, ஈசான மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், வடகிழக்கு மூலையில் வந்து மாஸ்டர் பெட்ரூம், ஈசான மூலையில் கழிவறை. ஸோ ஈசான மூலையில் வந்து உங்களுக்கு வந்து கார்னர் பிளாட் அமைஞ்சு அதில் நாம் வந்து விட்டு கட்டுறது, ஈசானத்தில் வந்து காலியாக விட்டுட்டு கட்டுறது, இதெல்லாம் இருந்தால் சின்ன சின்ன பிழைகள் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் வந்து இந்த இதெல்லாம் குறையெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை வந்து யாராச்சும் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, நான் உங்களை அனுப்பி வைங்க. யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து மதுரையில் இருக்கிறோம், தெற்கு வாசல்னு ஒரு பகுதியில் இருக்கோம். உங்களுக்கு வரைபடமோ திருத்தம் பண்ணணுமோ, புதிதாக வரைபடம் அமைக்கணுமோ, இந்த மாதிரி வரைபடத்தோடு வந்து ஜாதகத்தோடு நாங்கள் வரைபடம் அமைச்சு கொடுக்குறோம். குழிப்பொருத்தம் முக்கியமாக பார்த்து கொடுக்குறோம். ஸோ குழிப்பொருத்தம் பார்த்து, ஜாதகம் பார்த்து வரைபடம் அமைச்சு கொடுக்குறோம். யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊரில் உங்களுக்கு வந்து வாஸ்துபடி அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இடத்தை பார்க்கணும், இல்லைனா வீடியோ கட்டிட்டோம் சார் நம்ம வந்து செக் பண்ணணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். சிவாய நம.